யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்பதே. ஒரு விஷயம், கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியிலிருந்து தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து அதை புரிந்து கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவ வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை நடத்தும். நாங்கள் கேட்கிற வார்த்தைகளை எங்களுடைய தலை அறிவாக மாத்திரம் நாங்கள் வைத்துக் கொள்ளாதபடிக்கு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய எல்லா கிருபைகளையும் தேவன் கொடுத்தரல வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்துட்டு இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய மேன்மையெல்லாம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். அந்த விதத்துல இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற அந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த செய்தியினுடைய, அதாவது இந்த வார்த்தையின் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வார்த்தை எதை நோக்கி இப்ப அங்க போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 13ல இருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அந்த அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமான அதிகாரமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப விரும்பப்படத்தக்க அதிகாரமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அநேகரால் அது விரும்பி வாசிக்கப்படுகிற ஒரு அதிகாரம். அதை அடிக்கடி நாம் வாசிக்க வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னா அது தம்முடையவர்களோடு இயேசு கிறிஸ்து கொள்ளுகிற அந்த மேலான ஐக்கியத்தை அது காட்டுகிறதாக இருக்கு. ரொம்ப நெருக்கமா ஆண்டவர் தம்முடையவர்களோடு பேசுகிறார். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா பொதுவா ஜனங்களோடு கூட பேசுவார், இதெல்லாம் நடக்கும். இப்ப ரொம்ப இருதயபூர்வமா அங்க அவங்களோடு கூட நெருங்கி ஐக்கியம் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அதுல 12 பேர்ல ஒருவன் பிசாசினுடையவனாக இருந்து அவன் பிரிந்து போய் விடுகிறான். மிச்சம் 11 பேரும் மெய்யான விசுவாசிகளாக சீடர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆகவே இப்போ ஆண்டவர் மனம் திறந்து அவங்களோடு அங்க பேசுறாரு. அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர் செய்து முடித்த காரியம் இல்ல, அவர் இப்ப செய்துகிட்டு இருக்கிற காரியத்தை பேசுறாரு, நீ செய்ய போகிற காரியத்தையும் பேசிக்கிட்டு வராரு இல்லைங்களா? அப்படி 13ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தம்முடையவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டி இல்லைங்களா, அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத காட்டி அதே போன்ற தாழ்மையை இவர்களும் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு விளக்கி அவரே செயல்படுத்தி காட்டுறாரு. அவருடைய கால்களை கழுவி இதெல்லாம் செயல்படுத்தி காட்டி தொடர்ந்தும் பேசுகிறார். நான் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி நான் பரத்துக்கு ஏற வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய சிந்தனை ஏற்கனவே கிறிஸ்து வருவார், மாமிசத்தின்படி இந்த ரோமர்களை மேற்கொண்டு ஒரு ராஜ்யத்தை அமைப்பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருந்தபடியினாலும் விசுவாசத்துல ரொம்ப குறைவாக இருந்தபடியினாலும் அவர்களால் அதை ஜீரணிக்க முடியாதபடிக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போய் அவங்க கலக்கத்திலையும் துன்பத்திலையும் பலவிதமான கேள்விகளையும் ஆண்டவர்கிட்ட கேட்கறத நம்ம பார்க்கணும். ஆண்டவர் ஒன்றொன்றுக்கா பதில் சொல்றாரு. இப்போ 14ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுது அது ஆறுதலோடு கூட அவங்கள தேற்றுகிறத நம்ம பார்க்கணும். நீங்க பயப்படாதீங்க, பரலோகத்துல அநேக வீடு உண்டு, ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் கூட்டிட்டு போவேன் அப்படி சொல்லி உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்ப போகிறேன். அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். இந்த விதத்துல அவர் உங்களை விட்டு போக மாட்டார் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்றார். கவனிச்சு கேட்குறீங்களா? அப்படி அவர் சொல்றார், உங்களை விட்டு போக மாட்டாரு, என்றென்றைக்கு உங்களோடு கூட இருந்து நடத்துவார் அப்படின்னு சொல்றாரு. அதோடு அவங்க செய்து முடிக்க வேண்டிய பணிகளை குறித்து அவங்களோடு பேசுகிறார். இந்த உலகத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியதும் சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டியதும் அதன் மூலமாக யூதர்களும் கிரேக்கர்களும் எல்லாருமே ஒரு சபையில இணைக்கப்பட வேண்டியது,
இல்லை, அது வரைக்கும் யூதர்கள் மட்டும்தான் தனித்துவமாக இருந்து வந்தார்கள் சரிங்களா. அந்த சந்ததியில கிறிஸ்து வரவேண்டி இருந்ததுனால தனித்துவமாக ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்தார், நடத்தி வந்தார். இப்போ அவருடைய அந்த திட்டம் அங்க நிறைவேறுகிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா. குமாரனுக்குள்ளாக எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுகிற அந்த சம்பவங்கள் நடைபெற வேண்டியது இருக்கிறது. இப்ப அதையெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே வரார் இல்லைங்களா. அப்படி பேசிக்கிட்டே வந்து அநேக ஆறுதல்களை 14ஆம் அதிகாரத்துல கொடுத்துக்கிட்டே வராரு. நீங்க என்ன விட பெரிய அற்புதமான காரியத்தை செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பத்தி சொல்றாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே அதுல வந்தோம். இப்ப 15ஆம் அதிகாரம் வருகிற பொழுது அங்க ஒரு உருவகத்தின் மூலமாக அவங்களுடைய கடமை பொறுப்புகளை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அது 1 17ஆம் வசனம் வரைக்கும் அந்த உருவகம் சொல்லப்படுகிறது, விவரித்து சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கணும். அப்படி அந்த உருவகத்துல சொல்ல ஆரம்பிச்சு அவரை ஒரு திராட்சை செடியாகவும் விசுவாசிகளை கொடியாகவும் அந்த திராட்சை தோட்டக்காரராக பிதாவையும் அது உருவகப்படுத்தி அவர் அழகாக அதை சொல்றார் இல்லைங்களா. பிதா திராட்சை தோட்டக்காரர் இல்ல குமாரன் செடி, அவர்ல நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிற கொடிகளாக இருக்கிற பொழுதே நாம் கனிவுள்ள காரியங்களை கனிவுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லியும் நாம தனியாலாம் அப்படி கனி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றார். அப்ப என்னில நிலைத்திருங்கள் என்று சொல்லி அந்த உருவகத்துல பேசிக்கிட்டே வராரு, ஒன்னொன்னா பேசிக்கிட்டு வராரு. என்னுடைய கற்பனைகளை கைகொள்ளுங்கள் சொல்றாரு. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க, நான் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருந்தேன்னு சொல்லி இப்படி அன்பை எல்லாம் பேசிக்கிட்டு வராரு. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பொழுதுதான் அப்படி கனி கொடுக்க முடியும்னு சொல்றாரு. இல்லை, இந்த கீழ்ப்படிந்து நடக்கிறது அப்படிங்கிறது வெறுமனே மாம்சக்கிரியை சார்ந்ததல்ல, அவருடைய கிருபையில தங்கி இருந்துதான் அதை செய்ய முடியுங்கிறதையெல்லாம் பேசிக்கிட்டே வராரு. இது நம்ம 2 வசனமா 4 வசனமா இப்படி எல்லாம் பார்த்து வந்தாலும் இது ஒரு கான்டெக்ஸ்டா 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. என்ன சொல்ல போனா 13 ஒரு பெரிய கான்டெக்ஸ்டா 17 வரைக்கும் இருக்கிறது. அது தொடர்ச்சியா அப்படி போய்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் இல்லைங்களா. இந்த 17 வசனம் முடிய நம்ம பார்க்கிற பொழுது அங்க நம்ம அந்த உருவத்தின் மூலமாக அந்த காரியத்தை சொல்றார் இல்லைங்களா. இப்போ அதுல நம்ம 15 வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு 16ஆம் வசனம் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படி அந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம்னா அதுல முக்கியமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. இப்போ 15ஆம் வசனம் 14 5 நம்ம பார்த்தோம். அங்க நமக்கு பார்க்கிற பொழுது நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதரா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றத நாம பார்க்க. அதை சொல்லி அடுத்த வசனத்துல சொல்றாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஏன்னா ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நானும் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏன்னா பிதாவினிடத்தில் கேள்வியான எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்து விட்டேன்னு சொல்லி அந்த உறவின் மேன்மையை குறித்து அங்க பேசுறார். எந்த அளவுக்கு அந்த ஐக்கியம் இருக்கிறது எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறார் இல்லைங்களா. அப்படி வெளிப்படுத்துதலை பெற்ற அவர்கள்தான் தாங்கள் கேட்டதையும் பெற்றதையும் நமக்கு எழுத்துல கொடுத்திருக்கிறாங்க. வேதமாக அவருடைய ஆவியின் துணையோடு நமக்கு அதை எழுத்துல கொடுத்திருக்கிறாங்க இல்லைங்களா. அதுதான் யோவான் சொல்லுவார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன, வெறுமனே கண்ணுல பார்த்ததுன்னு நினைச்சிடக்கூடாது. எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 3 வருட காலத்துக்கு இயேசுவோடு கூட அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அநேக காரியத்தை கற்றறிந்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் அங்க அவங்க மேல ஊற்றப்படுகிற பொழுது அது வரைக்கும் அவர்கள் கேட்டிருந்தாலும் அந்த காரியங்களை எல்லாம் உணர முடியாதவர்களாக இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்க மேல ஊற்றப்பட்டதற்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் கேள்வியானபடியே உங்களை நடத்துவார்னு சொன்ன மாதிரி அவர்களை நடத்தி அவர்கள் மூலமாக நமக்கு வேதாங்கள் எழுதப்பட்டு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு நம்ம கையில முழுவதுமாக வேதமாக வந்து சேர்ந்திருக்கு இல்லைங்களா. அப்ப பாருங்க, அப்போ அந்த அளவுக்கு சிநேகிதராக நடத்தியிருக்கு. அப்ப அதுல இருந்து நாமளும் எடுத்துக்கிட்டோம், அது அவர்களுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் உரியது என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய மேலான சிநேகிதராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 16ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது இதுல ரொம்ப முக்கியமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அங்க சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்றார். இதுல 3 முக்கியமான காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, அவருடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து அங்க பேசப்படுகிறது. அடுத்து, அவர்கள் கனிவுள்ள வாழ்க்கையை வாழணும், கனி கொடுக்க வேண்டியதை பத்தி பேசுது. இந்த கனிக்கு நல்ல கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஜெபத்தை குறித்து அங்க சொல்லப்படுது. இப்படி 3 காரியங்கள் இந்த வசனத்துக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதை ஒன்றொன்றா நம்ம பார்க்கலாம். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். இப்ப இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது இயேசு சொல்லுகிற காரியங்களை எல்லாம் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வந்தா ஒரு மனக்கலக்கம். இல்லை, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து இப்போ போக போறேன்னு சொல்றாரு இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி செய்யறது? இல்லை, நம்முடைய முயற்சியில இதெல்லாம் செய்ய முடியுமா? இல்லைங்களா? இவ்வளோ பெரிய காரியத்தை 12 11 பேர் இருக்கிறாங்க இப்போ இல்லைங்களா? பெரிய காரியத்தை செய்யறது, ஆண்டவர் அநேக காரியத்தை சொல்றாரு. இவங்களுக்கு ஏற்கனவே கலக்கம், ஏசு போயிட போறாருன்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் பார்க்குற பொழுது அவங்க ரொம்ப சோர்வான நிலையில தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆண்டவர் அவங்கள ஊக்குவிக்கிற விதத்துல ஒரு முக்கியமான சத்தியத்தை இங்க சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்றது சொல்றார். என்னுடைய தெரிந்து கொள்ளுதல்ல நீங்க இருக்கிற பொழுது நான் தான் உங்களை நடத்துறேன் அப்படின்றதான் அங்க சொல்றார் இல்லைங்களா? அதாவது 12 பேருனுடைய அந்த 11 பேருனுடைய பார்வையில இந்த சீசத்துவத்தினுடைய பாக்கியத்தை அங்க உயர்த்தி காட்டுறார். நீங்க எவ்வளவு பெரியவர்கள் தெரியுமா? கடவுள் கொடுத்த கிருபை, அதாவது எவ்வளவு பெரியவர்கள் என்று சொல்லும்போது நீங்க எவ்வளவு பாக்கியவான்கள் இல்லைங்களா? பெரியவர்கள்ன்றதை விட பாக்கியவான்கள். நீங்க அடைஞ்சிருக்கிற பாக்கியம்ன்றது ரொம்ப பெருசு அப்படின்றத அங்க சொல்றார் இல்லைங்களா? ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கல இல்லையா? இந்த முதல் சபையை ஏற்படுத்துறதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதர்கள் பாருங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்கள ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த பாக்கியத்தை அங்க உயர்த்தி காட்டுகிறார். அப்படி காட்டி, அதாவது அவர் அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உங்களை என்னுடைய நண்பர்கள் என்று அழைக்கும் போது நீங்க என்னை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதாவது அனாதி தீர்மானத்தின்படி என்னுடைய மக்கள்ல ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்கள், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார் இல்லைங்களா? அப்படித்தான் நான் உங்களை அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொன்னா உங்க மேல இருக்கிற என்னுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அது சுதந்திரமானது, அது ஆழமானது என்பதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுல தங்கியிருங்கள் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா? என்னுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. நீங்க என்னைய தேடல, நான் தான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய அன்பு சுதந்திரமானது. நீங்க ஏதேனும் எனக்கு செய்தது நிமித்தமாக நான் உங்களை தெரிந்து கொள்ள, அது நான் சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யாரை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேனோ அவங்கள தெரிஞ்சிருக்கிறேன் சரிங்களா? அது எவ்வளவு ஆழமானது அந்த அன்புன்னு பாருங்க. அதுல தங்கி இருங்க அப்படின்னு சொல்றார். நீ அதுல தங்கி இருந்து இந்த காரியத்துல இரு அப்படின்னு சொல்றார். இப்போ அது ரொம்ப மேலான காரியம் இல்லைங்களா? தெரிந்து கொள்ளுதல் நம்ம பார்க்கிற பொழுது ஒரு அனாதி தீர்மானத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. நம்முடைய எதின் மூலமாகவும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை இல்லைங்களா? நம்மள இருக்கிற ஏதேனும் நல்ல காரியங்களோ, நம்மள இருக்கிற உயர்ந்த ஏதாவது காரியத்தை ஆண்டவர் பார்த்தோ நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் அவருடைய சித்தத்தின்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அப்படியெல்லாம் நம்ம இருந்துட மாட்டோம் இல்லைங்களா? சில நேரங்கள்ல அப்படி இருக்கிறவர்கள் கூட சிலர் கடைசி நாட்கள்ல தெரிந்து கொள்ளாதவர்களாக இருந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? இப்ப பாருங்க, நினைச்சிடக்கூடாது ஏதோ நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சமீபத்துல சிந்திச்சு பார்த்து சில நேரங்கள்ல சிலர் இடத்துல பேசும்போது கூட சொல்லியிருக்கு,
நம்ம கடவுள் இப்படியெல்லாம் செய்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? எங்கேயோ எப்படி எப்படியோ ஆக வேண்டிய நிலைமையில் இருந்த நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிற பொழுது நம்ம எந்த அளவுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களான வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியம் தெரியுங்களா? ஒரு புறத்துல புறஜாதி மக்கள் கடவுளுக்கு எதிராக சிலை வழிபாடுகளை செய்து கடவுளுக்கு எதிராக கோபம் மூட்டி அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, இன்னொரு புறத்துல கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் செய்கிற அட்டுழியங்களும் மோசமான காரியங்களும் எவ்வளவாக நாளுக்கு நாள் பெருகி போய் கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தாலே கண்டுகொள்ளலாம். இன்றைக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கு இல்லைங்களா? இப்போ மனித கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மனித கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த மனிதர்கள் கிறிஸ்துவம் என்கிற பெயர்ல இருந்து தவறான போதனையில் இருக்கிறவர்கள் மனித கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்கிறார்கள் சொன்னா, ஒரு மனிதனை போலியாக கிறிஸ்துவனாக ஆக்கி விடுகிறார். போலி கிறிஸ்துவனாக அவனை அங்கீகரித்து விடுகிறார். இயேசுவை விசுவாசியா அப்படின்னு கேட்டு உடனடியாக அடுத்த நாளே தண்ணியில போட்டு முழுக்கி எடுத்து நீ விசுவாசின்னு சொல்லிடுறதுனால அவன் மேற்கொண்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கோ தான் விசுவாசித்து மனம் திரும்ப வேண்டியதற்கோ இடமே இல்லாம போயிருக்கு இல்லைங்களா? ஆகவே அவன் அப்படி ஏமாறான். இப்ப அப்படிப்பட்ட மனிதன் தொடர்ச்சியாக அவனால இருக்க முடியாது இல்லைங்களா? அதனாலதான் உங்கள சிலர்கிடத்துல கூட நான் சொல்றேன், அது சில நேரங்கள்ல ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய காரியம் தான். பழைய அழுக்குகள்லாம் இருந்து அப்படி இருந்து அதிலேயே தொடர்ந்து இருந்து அதை கழுவாமல் இருந்தோன்னு சொன்னா நம்ம ரொம்ப மோசம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவங்க விசுவாசம் சரியில்லாத இருக்கிறபடினால அவங்கள ஏதேனும் ஒரு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதாவது உற்சாகப்படுத்துறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கலக்கலன்னு ஏதாவது பண்ணணும். அதாவது மியூசிக் போடணும், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். வாலிபர்களை கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வாலிபர் மாதிரியே இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு பேண்ட்டெல்லாம் அப்படி போட்டுக்கிட்டு கையில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணாதான் நிற்பாங்க. ஏன்னு கேட்டால் இந்த தலைமுறையை நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு இதை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்க, நல்ல ஒரு மியூசிக் இப்போ நான் பேசும்போது அப்படியே பரலோக மியூசிக்கை போட்டு இந்த இடத்துல புகையை ஒன்று எழுப்பி விட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு இப்படிலாம் ஆக மாட்டேங்க. அப்படியே பரலோகத்தில் உட்காந்துருக்குறோம், சவுண்டு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம், அப்படியே மெல்லிசை மாதிரி. பாருங்க, இதெல்லாம் என்னன்னா தந்திரம்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஏதாவது அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டியது இருக்கு. அப்புறம் ஒரு பாடல் பாடுகிற பொழுது அப்படித்தான், அவனை போட்டு காதை அத்து விட்டு அவனை உட்கார வச்சிருந்தாதான் இருக்கான். டிங்கு டிங்குன்னு அடிச்சு அப்பதான் உட்கார முடியும். ஏன்னா அவனால இறுதிப்பூர்வமான பாடல்கள் எல்லாம் பாட முடியாது இல்லைங்களா? அப்ப அவனுக்கு ஏதாவது செய்துக்கிட்டே இருக்க வேண்டிய அந்த நேர பிரசங்கங்கள் ஒரு புறத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த விதத்துல தான் இருக்கு. எல்லா கள்ளப்போதனைகள் பாத்தீங்கன்னா வசன விளக்கம் பாருங்க, முழுமை பெற்ற வேதத்தை நம்பாத நியூ ரெவலேஷன் வருகிறதுன்னு சொல்லி தானாகவே கடவுளனை அழைத்தார்னு ஊழியத்துக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறவன் புதுசு புதுசா நேற்று ஒருத்தன் கிளம்புறாங்க, அடுத்த நாள் பார்த்தா இன்னொருத்த கிளம்பி நிற்கிறா. ஆதாமு கிட்ட பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உலகத்தை படைச்சு ஆதாமு கிட்ட கொடுத்து சொல்றாரு இல்லையா, ஆதி ஆகமத்துல கடவுள் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இப்ப ஆதாமு பாட்டு பாடிக்கிட்டு போறான். என்ன பாட்டு? ஆண்டவன் கொடுத்தான், ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், பாடிக்கிட்டு போறாங்க. அத மக்கள் ஆடுறாங்க டிங்கு டிங்குன்னு இல்லையா? இன்னொரு புறத்துல பார்த்தா இப்ப புதுசா ஒரு வாரத்து 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு, அதை கேட்டு எனக்கு தலையே சுத்தி போச்சு. இது என்னடா அது பாட்டு? அப்படி என்ன பாட்டு தெரியுங்களா? இந்த பாட்டு ஏன் மண்டையை விட்டே போக மாட்டேன் சரிங்களா? பட்டு வேட்டி சட்டை, தங்க மோதிரம், பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவரே, கெடா வெட்டி பொங்க வச்சு சாப்பாடு போட்டவரேன்னு பாட்டு. இப்படி ஒரு பாட்டு சரிங்களா? இதெல்லாம் பாடுறவங்க யார் தெரியுங்களா? இந்த கிறிஸ்துவ தலைவர்கள்னு சொல்லி இன்னைக்கு தட்டி பார்த்தா இவங்க மூஞ்சிதான் வருது. பால் தினகரன், ஆல்வின் தாமஸ், ஜாக் ராபர்ட், அப்புறம் என்ன தாமஸ்,
இவங்க எல்லாம் வேட்டியை கட்டிக்கிட்டு, நான் என்ன நினைச்சேன், வேட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வேட்டி எப்போ கட்டுறதுன்னு தெரியாம இனி அதை வாழ்க்கையிலேயே கட்ட முடியாத மாதிரி ஆக்கிட்டு எல்லாம் வேட்டியை கட்டிக்கிட்டு பொங்கப்பானை எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு பாட்டு போடுறாங்க. என்னடா அதுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கெட்ட குமாரன் மனம் திரும்பி அவங்க அப்பாவை தேடி வருகிற பொழுது அவங்க அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு, என் மகன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான், இல்ல அதனால அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுங்க, அவன் அங்கெல்லாம் பண்ணி எல்லாம் திங்கிற தவிட்ட தின்னு போட்டு புத்தி தெளிஞ்சு வரான் மனம் திரும்பி. அப்போ உயர்ந்த வஸ்திரத்தை தரீங்க, கால்களுக்கு பாதரட்சை போடுங்க, மோதிரத்தை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றத இப்போ போய் அங்கே பாட்டு பாடினாங்களாம் ஒரு கிராமத்தில் உசலம்பட்டியில். உயர்ந்த வஸ்திரம் அப்படின்னு பாடினோடனே மக்கள்லாம் முழிச்சாங்களாம். என்ன உயர்ந்த வஸ்திரம் தெரியலையா? உடனே ஆண்டவர் சொன்னாராம், இந்த பாட்டை மாத்து, இந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யு அப்படின்னு சொன்னார். உடனே பட்டு வேட்டி சட்டாங்க, மக்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துருச்சாங்க. அப்புறம் மோதிரத்தை அணிங்கிறதுக்கு தங்க மோதிரம் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு வரும். அப்புறம் பாருங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு மக்களுக்கா? என்ன கடவுள் பேசி இருக்கிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். எனக்கு என்னன்னா, இதெல்லாம் எப்படி அவ்வளவு துணிகரமா பேசுறாங்க. அவங்க சொல்ற எல்லா காரியத்தை விட அவங்க அடிக்கடி ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, கடவுள் மாத்த சொன்னாரு, செப்பல்னா பாதரட்சின்னா தெரியாது, அதனால என்ன பண்ண பேட்டா செப்பல், அந்த ஊருக்காரங்களுக்கு பேட்டா செப்பல்னா நல்லா தெரியுமா, பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா எங்க போய் முடியுதுன்னு? அதனாலதான் நீ படிச்ச இல்லையா, வேதம் ஆரம்ப வேத வாசிக்கும், கர்த்தருடைய வேதம் பூரணமானது, குறைவில்லாதது, இல்லைங்களா? அதனாலதான் பாருங்க எவ்வளவு கவனமா இருக்குன்னு. ஏன் இதை சொன்னேன்னு சொன்னா, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல்ல நம்ம இருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்து இப்படியெல்லாம் நடத்திக்கிட்டு வராருன்றதே பெரிய அதிசயமா இருக்கு. இல்லைன்னா இந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் கெட்டு போறாங்க. என்னை கேட்டா ஒரு புறம் சிலை வணக்கம் பண்றவனை விட மோசமான நிலைமையில இந்த மனிதர்கள்லாம் இருக்காங்க, இல்லைங்களா? நீங்க இப்ப எடுத்துக்கிட்டோம், இந்த வருஷத்துல தொடக்கத்துல இது, இனி வர நாட்கள்ல இந்த ஜனங்களை என்கரேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணும், வேட்டி கட்டிட்டு வருவாங்க. அப்புறம் பாருங்க, கெடா வெட்டி பொங்க வைப்பவரேனா அதுவும் பாருங்க எப்படி கொண்டாந்து கனெக்ஷன் பண்றாங்கன்னு. ஆண்டவர் கொளுத்த கன்றுகளை அடிச்சு எல்லாம் சாப்பாடு விருந்து போடுங்கன்னு சொல்லி கெட்டகுமாரன் திரும்பி வரும்போது சொன்னதை கெடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டவரே, பார்த்தீங்களா? மேட்ச் பண்ணிட்டாங்களாம். அப்போ பொங்கல் வந்துருச்சு இல்லையா 2 நாள்ல. இப்போ இதனாலதான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஏன் வெளுக்கிறதுக்கு வராங்க, ஆவுனா சச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு இதுக்குதான். உங்களுக்கு நியாயமா கர்த்தருக்காக வாழ்ந்து யார அப்படி செய்யறது இல்லை. அடுத்த மதத்தை போய் அதை அப்படி கனெக்ஷன் பண்றதுக்கு பார்த்து வேதத்தை போய் சொன்னா அது மாதிரி செய்யவும் அவங்களுக்கு கோவம் வருது. கரெக்டா? பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, அவங்க கட்டுக்கதை உருவாக்குறான். ஏசு மலையில தான் தங்கியிருந்தார் தெரியுமா? 12 வயசுக்கு மேல ஏசு காணாத போயிட்டாரு, பைபிள்ல சொல்லலை இல்லையாங்க? அந்த 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் ஏசு நம்ம இந்தியாவில தான் இமயமலையில உட்கார்ந்து இருந்தாரு. அவரே ஒரு சாதுங்க. இதை கேட்டு கொந்தளிக்கிறாங்க. நீ சொல்லும் போது நாங்க கம்முன்னு இருக்கிறோம், நாங்க சொல்லும் போது நீ ஏன் கொந்தளிக்கிறீங்க? பார்த்தீங்களா? இதெல்லாம் அறிவு கட்டதுனால நடக்கிற ஒரு நிகழ்வு. இப்ப கடவுள் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது, அப்படி நடத்துறாருங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம எந்த அளவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும், ரொம்ப கவனமா இருந்து ஆண்டவர் காட்டுகிற பாதையில அவர்ல தங்கி இருந்து நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், சும்மா இல்லை. சரி, இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதலை பற்றி பேசும்போது 2 விஷயங்களை அர்த்தப்படுத்துறாரு. அது ஒண்ணு என்னன்னு சொன்னா, இந்த 11 வரையும் தன்னுடைய அப்போஸ்தலர்களாக அவர் தெரிந்தெடுத்தார் பாருங்க, அந்த காரியத்தை அது காட்டுகிறது, இல்லைங்களா? இன்னொரு புறம் பார்த்தா ரட்சிப்புக்காக அவர்களுடைய நித்திய தெரிந்தெடுப்பை காட்டுகிறது. எங்க உள்ள இருக்கு, இல்லைங்களா? அநாதி தீர்மானத்தின்படி ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் பாருங்க, அது இருக்கு.
12 பேரை ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்தார் பாருங்க. அப்போஸ்தல பதவிக்காக தெரிந்தெடுத்து உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகிறதுக்காக பண்ணார் பாருங்க. அந்த காரியம், அந்த 11 பேரை தெரிந்தெடுக்கிற காரியமும் அங்க இருக்கு இல்லைங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நித்திய ஜீவனுக்காக விசுவாசிகளை தெரிந்தெடுப்பது இந்த வசன பகுதியில இயேசு சொல்றதனுடைய முழு கருத்தும் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுவும் இதுல இருந்தாலும் கூட ஆண்டவருடைய நித்திய தெரிந்து கொள்ளுதலை மட்டும்தான் இது பேசுதுன்னு நினைக்கக்கூடாது. அது இதனுடைய முழு கோட்பாடு அல்ல. ஏன்னு சொன்னா, தெரிந்தெடுத்தல்னு இங்க சொல்றதுல ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஒரு பதவிக்கான தேர்வை அது காட்டுகிறது. இந்த அப்போஸ்தல பதவி, அப்போஸ்தலர்களாக அவர்களை எடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள்னா என்ன? அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்க. அந்த அப்போஸ்தலருக்குரிய பதவிங்கிறது அந்த 12 பேருக்கு மாத்திரமே உரியது, வேற யாருக்கும் அது இல்லைன்னு சொல்லி பார்க்க. அப்போ 12 பேரை தெரிந்திருக்கிறதுல ஒருவன் பிசாசாக மாறி இருக்கிறான். அவனுடைய பிசாசனுடைய கைக்கூலியாக யூதாஸ் இருக்கான். அப்ப 11 பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக இந்த 11 பேரும் தேவனுடைய வார்த்தையின்படி இன்னொருவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 12 பேர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலனான பவுலை ஆண்டவர் நேரடியாக சந்தித்து எடுக்கிறார். இந்த 13 பேர் தான் அப்போஸ்தலர். இவர்கள் மூலமாகத்தான் சுவிசேஷம் உலகம் முழுமைக்கு அறிவிக்கப்படுகிறதான காரியங்கள் செய்யப்படுகிறது, சபை ஸ்தாபிக்கப்படுகிறது, வேதாகமும் எழுத்துல கொண்டு வரப்படுகிறது. அதை தாண்டி சில அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அவர்கள் இவர்களால் கைகளை வைத்து வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள். அப்ப அவங்க போய் அதை செய்தாலும் அவங்க வேறொருத்தருக்கு கையை வைத்து அப்படி வரங்களை கொடுக்க முடியாது என்று சொல்லி பார்க்க. அது அவங்களோட இந்த 1ஆம் நூற்றாண்டோடு நின்று போகிறது. இப்போ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு. அப்ப இன்னைக்கு அப்போஸ்தலன் எனக்கு வரம் இருக்குது அப்படின்னு அப்போஸ்தலி போட்டுக்கிறாங்க பாரு. இதெல்லாம் வேத அறிவில்லாததுனால நடக்குதுங்களா? இப்ப பாருங்க, அந்த பதவிக்கான தெரிவை இது உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. அதோடு கூட 11 உண்மையுள்ள விசுவாசமான அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவினுடைய திருச்சபையின் முதல் குழந்தைகளாக இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதையும் அங்க காட்டுகிறது. இப்போ ஒரு ஸ்தாபனமா, அதாவது ஸ்தாபனம்னா இந்த சபை அமைப்பா எல்லாரும் ஒன்று கூடி வருகிற அப்படி கட்டடமாக அங்க உருவாகுது பாரு. கட்டடம்னா கட்டடம் அப்படி ஒன்று கூடி வர சபையா. பழைய ஏற்பாட்டு நாட்கள் அங்கொருவராக இங்கொருவராக இருப்பாங்க. இப்பொழுது ஒரு ஸ்தாபனமாக, ஸ்தாபனம்ன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸ்தாபனம்னா எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடி அங்க அதிகாரிகள் ஏற்படுத்தப்பட்டு, சபை போதகர்கள் ஏற்படுத்தப்பட்டு, ஆராதனை நடத்தப்பட்டு இதெல்லாம் நடக்குது பாருங்க. அந்த விதமான காரியம் அப்பொழுதுதான் உருவாகிறது. இந்த அப்போஸ்தலர்களை கொண்டு கடவுள் ஏற்படுத்த. அப்ப அந்த 11 அப்போஸ்தலர்கள் முதல் குழந்தைகளாக அங்க இந்த திருச்சபையின் குழந்தைகளாக அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அவங்க மூலமா தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி விசுவாசிகள் இருந்தாலும் இந்த விதமாக ஆரம்பிக்கிறது அப்பதான் குறிக்குது. அப்ப நித்திய தெரிந்து கொள்ளுதலை மட்டும்தான் இது குறிக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது. இது அப்போஸ்தலர் தெரிந்து கொள்வதையும் இது சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கணும். அதோடு கூட இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா தமிழ்ல முன்னாடி பின்னாடி அப்படி போட்டு வச்சிருக்கிறாங்க. இது சரியா இருக்கணும்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நினைத்திருக்கும்படிக்கும் அப்படி இருக்கணும். 2வதா வர்றது கனி கொடுத்தலை குறித்து பேசி இருக்க வேண்டும். ஆனா அது கடைசியில வச்சு ஜெபத்தை முன்னாடி இதுல போட்டிருக்காங்க. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அந்த மாதிரியான காரியங்கள்லாம் சில நேரங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம அதுல சொன்ன விதமாக பார்க்குற பொழுது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சரிங்களா? அதாவது அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்க போய் நிலையான கனி கொடுக்கும்படி உங்களை நியமித்தேன். அப்பொழுது நீங்கள் என் பெயரில் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் அவர் அதை உங்களுக்கு தருவார் அப்படின்னு இருக்கணும். ஜெபம் கடைசியா இருக்கணும் இல்லைங்களா? அது இல்லாம அது 2வதா தமிழ்ல போட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டு நீங்க கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை நியமித்தேன், ஏற்படுத்தினேன்னு வரும் இல்லைங்களா? அப்போ நீங்க பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வது எதுவோ என் பேர்ல அதை உங்களுக்கு அவர் தருவார் அப்படின்னு அந்த வேத பகுதி அமைஞ்சிருக்கணும். தமிழ்ல அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ மொழிபெயர்க்கும் போது
இப்ப பாருங்க, அப்ப நம்ம பார்க்கலாம். இங்க ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றார். நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஏற்படுத்தினேன்றது சரியா சொல்லணும்னா, நான் உங்களை நியமித்தேன். இந்த பணிக்காக நான் உங்களை நியமித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரியான காரியம்னா, நான் உங்களை என்னுடைய அப்போஸ்தலர்களாக ஒரு குறிப்பிட்ட காரியத்துல வச்சிருக்கிறேன். அந்த காரியம் நியமிச்சேன். இந்த காரியத்துக்காக நியமித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் அப்படின்னு சொல்றார். இப்ப நீங்க போய் கனி கொடுக்கும்படிக்கு நான் உங்களை தெரிந்தெடுத்து நியமித்தேன் அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்லும் போது அது எதை சொல்ல வருகிறார் முக்கியமாக அப்படின்னு சொன்னா, நீங்க உலகம் முழுவதற்கும் உங்க மூலமாக சுவிசேஷம் போய் சேரவும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கும், திருச்சபை கட்டி எழுப்பப்படுவதற்காக நான் உங்களை நியமித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதுக்காகத்தான் எடுத்தாரு. இப்ப இயேசு கிறிஸ்து போக போறாரு பரத்துக்கு. போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாள்ல வர போறார். அதுக்கு பின்னாடி அப்படி சபைகள் ஏற்பட வேண்டும். சரிங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த விதமாக வெளிப்படையாக வருகிறது இல்லை. இதெல்லாம் தெரியாததுனால நான் ஏற்கனவே பல தடவை சொன்னேன். பாருங்க, வேதத்துல ஒரு புரிதல் இல்லாததுனால இன்னைக்கும் அந்த மாதிரி வருவாரு அப்படின்னு இப்ப ஆராதனையில நின்றுக்கிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, சரி இப்ப ஏன் அப்படி வந்து என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே நம்மளதான் ஆவியானவர் இருக்கிறார், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் புரிதல் இல்லாததுனால அந்த வேலையெல்லாம் செய்யறோம். அப்ப இங்க இங்க நீங்க போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீங்க போய் சுவிசேஷத்தை உலகம் முழுவதுக்கு அறிவிப்பதற்கும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கும், திருச்சபை கட்டி எழுப்பப்படுவதற்காக நான் உங்களை நியமித்தேன் என்று சொல்லி சொல்றார். கனி அப்படின்னு சொல்றது முக்கியமா எதை சொல்லுகிறதுனா, ஆத்மீக கனியை குறித்து சொல்றது. ஏன்னா கனி நிலைத்திருக்கும்படி. கனி எப்படி நிலைத்திருக்கும்? ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்றென்றைக்கும் நித்திய வாழ்வை அடைய போறாங்க. அந்த கனி இல்லாம போகாது. புரியுதுங்களா? அவங்க செய்கிற பணியினால ரட்சிக்கப்படுற மக்கள் என்றென்றைக்கும் பரலோகத்துல வாழ போறாங்க. அந்த கனி நிலைத்திருக்க போகிறது. இல்லைங்களா? இப்ப நீங்க உலகம் முழுவதுக்கும் நற்செய்தியை பிரசங்கிக்கவும், ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்களை அறுவடை செய்யறதுக்கும், அந்த கனிகளை சேகரிக்கவும், அதோடு கூட நீங்க தொடங்கின இந்த வேலையை உங்க மரணத்துக்கு பிறகும் அதை நீடிக்கிறதற்கும் இந்த மகத்தான நோக்கத்திற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். அவங்க மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆத்துமாக்கள் பாருங்க, பெந்தகோஸ்தே நாள்ல பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிற பொழுது 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. அது வரலாற்றில் நடந்த ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். இப்போ அதுக்கப்புறம் அங்க சபையாக சேர்க்கப்படுகிறது. ஏற்கனவே இருந்தாங்க 130 பேர் கிட்ட. இப்போ அதோட சேர்ந்து 3000 பேர் சேர்ந்து அந்த சபை ஏற்படுத்தப்படுது. இந்த சபைக்கான ஒழுங்கு, போதகர்கள், உதவிக்காரர்கள், அந்த சபை என்ன விதத்துல இருக்க வேண்டும், அவங்க போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா ஆவியினால ஏவப்பட்டு ரொம்ப தெளிவா அவர்கள் எழுதி நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க. இல்லைங்களா? ரொம்ப கவனமா அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதை செஞ்சது பரிசுத்த ஆவியானவர், தேவன் அப்படி செஞ்சிருக்காரு. இப்ப இதுக்காக அவர்களை நியமித்திருக்கிறார், அந்த கனி நிலைத்திருக்கும்படி. இப்ப இதையெல்லாம் தூக்கி விசிறிட்டு கடவுள் என்னை அழைத்து விட்டார் அப்படின்னு சொன்னார்னா அவன் எப்படி அழைக்கிறது? ஆண்டவர் இலக்கணத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியத்துக்கு ஒருத்த வர்றதுக்கு இந்த இலக்கணமெல்லாம் வேணும்னு நமக்கு சொல்றாரு இல்லையா? தீமத்தேயு தீத்துல அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். அந்த இலக்கணம் இல்லாதவனை அந்த பதவிக்கு வர முடியாது. ஏன் தாவி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு விரும்புறாங்க தெரியுங்களா? பிசாசனுடைய சிந்தனை தான். பிசாசு என்ன செய்யறான்? மேல ஒரு கூடாரத்தை போடுவேன் அப்படின்னு. இதை குறித்ததான ஒரு முக்கிய பொறுப்பையே உணராத இந்த இடத்துக்கு தாய் வரத்துக்கு பாக்குறாங்க. இந்த இடத்துல இருக்கிறது ஒரு பயங்கரமான, பயமான, நடுக்கமான காரியமா இருக்குது கண்ணு திறக்கப்பட்டா. ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன விரும்புறாங்கன்னா, இந்த இடத்துக்கு வருகிறவன் வேலை வெட்டி இல்லாதவன், இந்த இடத்துக்கு வருகிறவனை எங்க போனாலும் சலாம் போடுவாங்க, இந்த இடத்துக்கு வருகிறவனுக்கு கோழி பிரியாணி கேரண்டி, எங்க போனாலும் பிரியாணி போட்டு விட்டுருவாங்க, அப்புறம் எங்க போனாலும் பைய தூக்கிட்டு வர்றதுக்கு 2 பேர் வருவாங்க, இல்ல எங்க போனாலும் காய்கறிகளாம் வச்சு பெட்டியில வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொகுசா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு வேலை வெட்டி இல்லாதவனும், படிப்பறிவு இல்லாதவனும், இல்லைங்களா, எந்த விதமான தகுதி இல்லாதவனும் அப்படி இப்ப கடவுள் அவரை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வரான். வந்து என்ன சொல்லுவான்? இப்படித்தான் சொல்லுவான்,
பட்டு வேட்டி சட்டை. ஏன்னா அங்க எந்த தகுதி இல்லையே. ஒரு போலி டாக்டரை கொண்டாந்து வச்சு உங்களுக்கு ஊசி போட சொன்னா நீங்க ஒத்துருவீங்களா? போவீங்களா முதல்ல அந்த ஆஸ்பத்திரி பக்கம்? ஆனா ஆத்மாவை குறிச்சு இந்த உலகத்திலேயே நம்ம ஊசி போட்டு ஒரு நோய் வந்துறதுக்கு டாக்டர் அத்தனை டாக்டர் பார்ப்போம், பயப்படுவோம், பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம செத்து போயிடுவோம்னு தெரியும். எதையாவது போட்டு விட்டு கை கால் வீடு வராத போயிட்டா எங்கேயாவது படுக்க வச்சுட்டா நான் என்னடா பண்றது அப்படின்னு வச்சுப்பேன். ஆனா ஊழியக்கார தெருவில் மட்டும் அதை பார்க்கவே மாட்டாங்க. இந்த ஆளுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கும்? இவருக்கு என்னத்தை நமக்கு சொல்லி போதிப்பாரு? இவ்வளோ பெரிய வேதம் இருக்குது, இதுல இவ்வளவு தகுதியெல்லாம் இல்லாம எப்படி சொல்றது? இதுக்கு எவ்வளவு வாசிப்பு தேவை, எவ்வளவு பயிற்சி தேவை, எவ்வளவு தயாரிக்க வேண்டியது இருக்கு அந்த மனுஷனை. வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லுது, 17 இலக்கணங்கள் சொல்லுது, போதைப்பு இலக்கணம்னு சொல்லுது. அதையெல்லாம் தாண்டி இன்னும் இலக்கணங்கள் இருக்கு இல்ல, இத்தனையும் இருக்குதே. ஆனா எப்படி இது? இப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஆசை இச்சை. நல்லா தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அவங்கெல்லாம் எல்லாம் கரெக்டா செய்யும்படி ஆண்டவர் அவர்களை ஏற்படுத்தினார். ப்ராப்பரா சொல்றார் பவுல் தீமோத்தேயுக்கு, இது தேவனுடைய வீடு, நீ தேவனுடைய வீட்டுல நடக்க வேண்டிய விதத்தை குறித்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றார். எருசலேமுக்கு போகிற பொழுது கட்டுண்டவராக போகிறதை அறிந்த பவுல் எபேசுவில் இருக்கிறவர்களை எல்லாம் வர சொல்லி மூப்பர்களை வர வச்சு சொல்ற முக்கியமான விஷயம், தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை மீட்பதற்கு உங்களை கண்காணிகளாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த மந்தையை குறித்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றார். சரிங்களா? ஏன்? நான் போனதுக்கு அப்புறம் மந்தையை கெடுக்கிற ஓநாய்கள் உங்களுக்குள்ள இருந்து எழும்பும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்றாரு. இப்ப பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா அவங்களை கொண்டு அப்போஸ்தலர்களை கொண்டு எழுதி வச்சிருக்கிறார். உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி. அவங்க அந்த கனியுள்ள காரியம் அதெல்லாம் ஆண்டவருடைய காரியம் அவர் சொன்னபடி நடக்கிறாங்க. சபையை எப்படி அமைக்கணும்னு அமைச்சு, விசுவாசிகளை எப்படி உள்ள கொண்டு வர்றது, விசுவாசிகளை ஒழுக்கக்கேடாக வாழ்கிறவனை எப்படி நீங்க சபை நீக்க வச்சு சபையை சரி செய்யணும், ஒரு உதவிக்காரனா வர்றதுக்கு என்ன தகுதிகள் வேணும், அதை எந்த அளவுக்கு கவனத்தோட நீங்க செய்யணும், ஒரு போதகனா வரவனுக்கு எந்த அளவுக்கு கவனம் தேவை, இப்படி எல்லாம் ரொம்ப தெளிவாக எல்லாவற்றையும் எழுதி கையில கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பைபிளை எதுக்கு வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு எதுக்கு வச்சிருக்காங்க? நல்லா பெருசா இருக்கு, தலைக்கடியில வச்சு படுத்தா நல்லா உயரமா இருக்குன்னு வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த பைபிளையே திறந்தும் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இந்த பைபிள் எடுத்துட்டு தன் போக்குல ஆண்டவர் சொன்னாருன்றதுக்காக இதை பயன்படுத்துறாங்க. என்னை கேட்டீங்கன்னா கிளி ஜோசிக்காரனே பரவாயில்ல, அதை விட மோசம் ஒண்ணு சரிங்களா? அவனாவது அவனுக்கு தெரிஞ்சது எதையோ ஒன்றும் வளரிக்கிட்டு இருக்கிறான். அவனை விட பயங்கரமான தண்டனை இவங்களுக்கு கிடைக்குன்னு ஆண்டவர் சொல்ல, அதிக ஆக்கினி அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகராகாதிருங்கள்னு சொல்லிட்டு வேறு சரிங்களா? ஜோசிகாரனுக்கு கிடைக்கிற தண்டனையை விட பல மடங்கு தண்டனை கிடைக்குன்னு சொல்றாரு. அதுதான் அது. அவன் விக்கிரக வழிபாட்டுல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எதையாவது ஒண்ணு வளரிக்கிட்டு இருக்கான். எதுக்கு எடுத்தாலும் நீங்க பாருங்க, வேதத்துல சொல்லி இருக்குது, ஆண்டவர் சொல்றாருன்னு காட்ட மாட்டாங்க. ஆண்டவர் எங்க சொன்னார்? அது அது எவ்வளவு தூங்குற வார்த்தை தெரியுங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட இப்ப சொன்னாரா? அப்ப பாருங்க, அப்போ அவங்க கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்றாரு. இப்ப அவங்கள அங்க சொல்லிக்கிட்டு வரார், நீங்க நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை இந்த பணிக்காக நியமித்திருக்கிறேன், நீங்க போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? என்ன செய்யணும்? அதான் கடைசியா சொல்றார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்றார். அது என்னன்னா, இந்த 11 பேரை இன்னும் ஊக்குவிக்கிறார். சரிங்களா? கனி கொடுக்கிற, அதாவது உங்களுடைய காரியங்கள், அந்த செயல் கனி கொடுக்கும் வகையில உங்களுடைய பணிக்கு தேவையான அனைத்தையும் ஜபத்தின் மூலம் பெறுவது என்னுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதின்னு சொல்றாரு. நீங்க உங்க காரியத்தை நீங்க செய்யறீங்க பாருங்க, அதனுடைய அந்த கனி அது விளைவிக்கிறதுக்கான ஒரு காரியமா என்னுடைய திட்டத்துல ஜபத்தை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நீங்க ஜபத்தோடு போய் அதை செய்கிற பொழுது நான் அதை உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன், என்னில தங்கி இருந்து
நீங்கள் அதை செய்கிற பொழுது நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அப்போ இங்க எதை காட்டுறாருன்னா, அந்த பணிக்கு நீங்களா உங்களை தெரிஞ்சுக்கல, நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பயப்படாதீங்க. நீங்க அந்த கிருபையில தங்கி இருந்து நீங்க நான் சொன்ன பணிகளை செய்யுங்க. அந்த பணி சரியா இருக்கிறதுக்கு, அதுல உங்களுக்கு ஒரு அறுவடை கிடைக்கிறதுக்கு, வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் ஜெபத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அந்த ஜெபத்தின் மூலமாக, சரிங்களா, என் நாமத்தினால நீங்க பிதாவை கேட்டுக்கொள்ளுகிற பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுடைய ஜெபங்கள் பார்க்க முடியும். எங்க போனாலும் ஜெபிப்பாங்க, இல்லைங்களா? இப்ப பிலிப்பியர்ல கூட இப்படிப்பட்ட ஜெபத்தை ஆரம்பத்திலேயே பவுல் செய்யறாரு பாரு, சரிங்களா? உங்களை எனக்கு இந்த பிலிப்பியரே உங்களை எனக்கு கொடுத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் கடவுள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஜெபம் பண்றது என்ன ஆரம்பிக்கிறது. இப்போ ஜெபம் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி பார்க்க, சரிங்களா? இப்போ ஜெபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ பாருங்க, தெரிந்து கொள்ளுதல், நீங்க என்ன தெரிஞ்சுக்கல, நான் உங்களை தெரிஞ்சிருக்கிறேன். அந்த கிருபையில தங்கி இருங்கன்னு சொல்றாரு. நான் உங்களை ஏற்படுத்தின பணியை நீங்க போய் செய்யுங்க, அது கனி கொடுக்கத்தக்க விதத்துல நீங்க அது கடமை பொறுப்பு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா அது நடக்குமா? நடக்காது. செய்யணும். அதை ஜெபத்துல ஆண்டவருடைய கிருபைக்குள் இருந்து என்னுடைய நாமத்தினால நீங்க கேட்கிற பொழுது ஆண்டவர் அதையெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி அருமையா அந்த பகுதியில சொல்றாரு, இல்லைங்களா? எவ்வளவு முக்கியமான காரியம் பாரு. சரி, இதுல இருந்து ஒரு 3 பயன்பாடுகளை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்காக இதுல இருந்து ஒரு 3 பயன்பாடுகளை நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்ம இதுல பார்க்கிற பயன்பாடு என்னன்னு சொன்னா, அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அல்ல. நாம் அவரை தெரிஞ்சுக்கல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மகத்துவமான அந்த காரியத்துல நம்ம தங்கிராத பட்சத்துல நம்ம எதையுமே நம்முடைய வாழ்க்கையில சரியான விதத்துல செய்துவிட முடியாது, நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சுயக்கிரியில நம்ம தங்கி இருப்போம்னு சொன்னா நம்மள மாதிரி மோசமான ஒரு நிலை வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா, ஆண்டவருடைய கிருபை இல்லாம நாம எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே கடந்த வாரத்துல சொன்னேன், லீகலிசத்துக்கும் ஆன்டினோமினிசத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி. ஒருத்தல்ல இது ஒரே நேரத்துல இருந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம், இல்லைங்களா? லீகலிசம் என்று சொல்லுகிற பொழுது கிரிகைவாதம், தேவனுடைய கிருபையை முதன்மைப்படுத்தாம கிரிகையை செய்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள் கிரிகைவாதிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ஆன்டினோமினியன் சொல்லும்போது ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்தி இருக்கிறார், நமக்கு நியாயப்பிரமாண கட்டளைகள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அப்படியே ஜாலியா இருந்துக்கிறதுக்கு பாக்குறாங்க. எந்த விதமான நடைமுறை காரியங்களையும் செய்யாம இருக்கிறதுக்கு பாக்குறாங்க. ரொம்ப ஆபத்து என்று சொல்லி பார்த்தோம். அப்போ நாம அவருடைய தெரிந்து கொள்ளுதலை உணர்ந்திருக்க வேண்டும். நாம் அவரை தேடியெல்லாம் வரல, அவர் தான் நம்மளை தேடி வந்து நமக்கான எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நாம கனிவுள்ள வாழ்க்கை வாழும்போது அது நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள்ல தான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்று சொன்னா அங்க கனிவுள்ள வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? அப்போ நம்ம கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் சிநேகிதருமா இருந்த போதும் அந்த நட்பு, அந்த அன்பு நம்மிடத்துல இருந்து புறப்படல, அது அவரிடத்துல இருந்து புறப்பட்டது என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? இது முதல்ல அவரிடத்துல இருந்து வந்தது. அவர் நம்மளை சிநேகிதர் என்று சொல்லுகிறார். நாம் ஏதேனும் செய்து நாம் அவருடைய சிநேகிதர்களாக ஆகல, இல்லைங்களா? அவர் நம்மை சிநேகிதர் என்று நம்மை அழைத்து அவர் சொல்லுறார், இல்லைங்களா? அவருடைய அன்பு தான் முதல்ல. அவர் அன்பு செலுத்தினது நிமித்தமாக நாம் அன்பு செலுத்துறோம். ஏன்? சுபாவப்படி நாம் யாவரும் தேவ பகைஞராய் இருக்கிறோம். பாவத்தினூடாக முழு பகையாக தேவனை பகைக்கிற வேலையை மட்டும்தான் நாம் சுபாவப்படி செய்வோம், இல்லைங்களா? அதுதான் நம்முடைய இயல்பு. நாம் பாவத்துல பிறந்தபடினால இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அப்படித்தான் செய்வான். அதுதான் இயல்பு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளும் பாவம் தொடர்ந்து இருக்கிறபடினால இந்த ஜென்ம சுபாவமான பாவம், இல்லைங்களா, அது தொடர்ந்து சில நேரங்கள்ல மேலோங்குச்சு அப்படின்னு சொன்னா இந்த விதமான காரியத்தை தான் அது செய்யறதுக்கு பார்க்குமே தவிர மற்ற காரியங்களை செய்யும். அதுதான் இயல்பு. ஆனா அவர் நம்மை தெரிந்தெடுத்து தம்முடைய அன்பை நம் மீது வைத்து நம்மை மீட்டு
தமக்கென்று வைத்திருக்கிறார். சரிங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேதத்துல அநேக வசனங்களை பார்க்க முடியும். எபேசியர் 1:4 பார்த்தா, உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் குற்றமில்லாதவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு அவர் அப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தா, அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் அவருடைய பக்கத்துல இருக்கிறத நம்ம பார்க்கறோம் சரிங்களா? அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனாலதான் நாம திருப்ப அவர் மேல அன்பு கூறுகிறோம். அவர் நம்மை நாடி தேடி வந்ததுனாலதான் நாமளும் இப்ப அவரை நாடி தேடுகிறோம் சரிங்களா? அதை 1 யோவான்ல கூட நம்ம பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல பார்த்தா 1 யோவான் 4, 10, 19 எல்லாம் சொல்லப்படுது. நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்ததினாலே அன்பு இன்னதென்று வெளிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அப்போ அவர் நம்ம மேல அன்பு காட்டுனதுனாலதான் நாம அன்பு காட்டுறோம். நமக்கு மன விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுனாலதான் நாம் அவரிடத்துல விண்ணப்பமே செய்யறோம். நம்ம ஏன் ஒண்ணு கேட்கணும்னு ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம்? ஆண்டவர் அந்த விதமான மன விருப்பத்தை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நம்ம செய்ய மாட்டோம். பாவமும் இருளும் நிறைந்த உலகத்திலிருந்து நம்ம ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஆடுகளா அவருடைய சீசர்களா இல்லைங்களா அவருடைய மகிமைக்கென்று நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கறோம். எபேசியர் 2:8-10 சொல்றது இல்லைங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ அவர் நம்மை தெரிந்திருக்கிறார், நாம் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். எல்லா நேரங்கள்லயும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல நம்மளால நடக்க முடியல, வாழ்க்கையில இதை செய்ய முடியலைங்கிற பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்முடைய சுயத்தையும் நம்முடைய காரியத்தையும் பார்க்கிறோமே தவிர ஆண்டவரை நாம் பார்க்கவில்லை. அதே நேரம் கிருபையை பார்க்கறங்கிற பேர்ல நம்முடைய கடமை பொறுப்பையும் அஜாக்கிரதையாக இருந்தோம்னு சொன்னா நம்ம ஆன்டினோமினா மாறிடும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சுவிசேஷ கிருபையில தங்கி இருந்து நாம் செய்ய வேண்டிய கடமை பொறுப்புகளை ரொம்ப கவனத்தோடு நாம் செய்து வாழ வேண்டியது அவசியம். அப்ப ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ போலியான காரியங்கள்ல நம்ம மாட்டல, எத்தனையோ பேர் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ மோசமான சம்பவங்கள் இந்த உலகத்துல தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? போலி போதனைகளும் இல்ல, ஒரு புறத்துல சிலை வழிபாடுகள்லாம் இருந்தாலும் இப்போ பார்க்குற அட்டகாசங்கள்லாம் நம்ம பார்க்க இல்லைங்களா? சொன்னேன் இல்லையா? அது 1, 2 தான் நான் சொன்னேன். அதை சொல்லணும்னா ஒன்னொன்னே எடுத்து ஒன்னொன்னையும் ஒரு ஆளையும் சொல்லணும்னு சொன்னா ரொம்ப மோசம். அதனாலதான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? யூதாஸ் ரொம்ப ஏமாளி. ஏன் யூதாஸ் ஏமாளின்னா, இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய இயேசுவை 30 வெள்ளிக்காசு வித்துட்டான்ல, பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு விற்கிறாங்க பாருங்க, திருட்டு பயிர்களாட்ட. ஏமாடி இல்லைன்னு சொல்லணும் பாருங்க. இயேசுவை வச்சு பல கோடியை சம்பாதிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. எல்லாம் இயேசு தான். இயேசு சொன்னாரு, இயேசு சொன்னார். இப்படியெல்லாம் இருந்து ஒரு நாள் கண்ணை மூடுகிற பொழுது எங்கே போய் நிற்பாங்கன்னு பாருங்க. ஆனால் நம்மளும் ஆண்டவர் இறக்கப்பட்டு நமக்கு காட்டி இருக்கிற இந்த தயவுக்கு நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவர்களா இருக்கோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம ரொம்ப கவனத்தோடு ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற இரக்கம் தயவெல்லாம் நினச்சி பார்க்கணும். ரொம்ப ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்ல வேதத்தில் அந்த யோவானே சொல்லியிருக்காரு பாரு. யோவான் என்ன சொல்றாரு? நம்ம முன்னாடி போய் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் வருது பின்பற்றிக்கிட்டு. 5000 பேருக்கு உணவு கொடுத்தோன்னே தேடிக்கிட்டு தொலாவிக்கிட்டு வந்துடுறாங்க இல்லைங்களா? வந்து ஆண்டவரே எங்களை விட்டு ஏன் போனீங்க அப்படிலாம் கேட்குறாங்க கேள்வி. ஆண்டவர் சொல்லிடுறாரு, நீர் அற்புதத்தை கண்டதுனால அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதுனாலேயே என்னை தேடுகிறீர்கள்னு சொல்றாரு. அப்படி தொடர்ந்து பேச ஆரம்பிச்ச உடனேயே ஒருத்தரா கேள்வி கேட்டு கடைசியா திரும்பி பார்த்தா ஒரு வயலையும் காணும்னு சொல்ற மாதிரி ஆளே இல்லை. பார்த்தா 12 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரிடம் உட்காந்துருக்காரு. ஓ, ஆண்டவர் கேட்குறா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? உனக்கும் தோணுதா போலாண்டு?
நாங்க எங்க போவோம்? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்துல அல்லவா இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்லைங்களா? பாருங்க. அப்போ ஒரு ஒரு அதான் சொல்லுவாங்க, ஒரு பெரிய காத்து அடிச்சுதுன்னா பதரெல்லாம் பறந்துட்டு பார்த்தா நெல்லு கொஞ்சம் தான் இருக்கும். சரிங்களா? பதரெல்லாம் போட்டு வச்சிருந்தா குப்பை மாதிரி நிறைய கிடக்கும். ஒரு புயல் அடிச்சு எல்லாம் பறந்துக்கிட்டு போச்சுன்னா நெல்லுமணி மட்டும்தான் கீழே கிடக்கும். சரிங்களா? அதனால நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் பார்த்தா நமக்கு ஆண்டவர் காட்டின இரக்கம், தயவு அதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகாது சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? பாருங்க, அப்ப நம்ம அந்த அளவுக்கு ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல நம்ம விசுவாசிச்சு, அந்த சத்தியத்தை விசுவாசிச்சு, அதுல நம்முடைய கடமை பொறுப்பை செய்கிறவர்களா இருக்கணும். விசுவாசிச்சுட்டு மட்டும் இருக்கிறது இல்லை. சரிங்களா? அந்த சத்தியம் நல்லதுதான், மேலானதுதான், அது உயர்ந்ததுதான். அதை வைத்து கொண்டு நம்முடைய கடமை பொறுப்புகளை செய்யாமையும் நம்ம இருக்கக்கூடாது. அதே நேரத்துல அந்த கிருபையை நம்ம நினைச்சிருக்கணும். எப்பவுமே நன்றியறிதல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். சரி, 2வது நம்ம பார்க்கிறோம், அவர் நம்மை கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மை கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய கனிகளை நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 22, 23 சொல்ல ஆரம்பித்து அன்பு, சந்தோஷம், சமாதானம் இப்படி சொல்லிக்கிட்டே போறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கனிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கனிகளாக அழைக்கப்படுகிறது. அதோடு எதிராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வெல்லப்படுகிற ஆத்துமாக்களும் கனி என்று சொல்லி சொல்லுகிறது. இப்போ அந்த கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், இந்த கனியும் நம்ம வெல்லணும். சரிங்களா? பாருங்க, இது ரெண்டும் மிக நெருக்கமான இணக்கம் உள்ளது என்று சொல்லி பார்க்கணும். என்னன்னா, இதுல முதல் வகையான கனியை நம்ம வெளிப்படுத்தி காண்பிச்சா மட்டும்தான் 2வது வகையான கனியை நம்ம கொடுக்கக்கூடியவர்களா இருப்போம். நம்முடைய வாழ்க்கை கனியுள்ளதா இருந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம்லாம் சொல்லுது இல்லைங்களா? அப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கைய சரியா நம்ம வாழ்கிற பொழுதுதான் இன்னொரு 2வது கனியை நம்ம பார்க்கிற ஆத்துமாக்களை நாம் வெல்லுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப என்னன்னா, வாய்ச்சவடாலேயே வென்று விடலாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. சரிங்களா? நான் போய் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு வந்துடுவேன், அப்படி வேதமே சொல்லலை. வெறும் வாயில சொல்லிக்கிட்டு இருந்தா முதல் அடையாளமே நம்ம தான். அதான் சிஹெச் ஸ்பர்ஜன் சொல்லும்போது சொல்றாரு, இந்த உலக மனிதர்கள் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, அவர்கள் கிறிஸ்துவர்களை வாசிக்கிறார்கள். அவங்களுக்கு முதல் நூல் என்னது? வேதமா? கிறிஸ்துவன் தான் முதல் நூல். அவனில்தான் பார்க்கறான், இவன் என்னத்தை அடைஞ்சேன்னு சொல்றான், அதை என்கிட்ட வந்து சொல்றான். இல்லைங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி, டக்குன்னு புரியுற மாதிரி சொல்றதுக்கு சொன்னேன். ஒரு பாட்டில் வச்சிருக்கிறோம், நமக்கு ஒருத்தன் ஒரு பாட்டில் வச்சிருக்கிறான். இன்னொருத்தர்கிட்ட போய் முடி கொட்டி இருக்கிறவன்ட்டு பார்த்துட்டு, இந்த எண்ணெயை போட்டீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா தலை தலைன்னு வரும், நல்லா கெட்டியா வரும்னு சொல்றாங்க. அந்த பாட்டில் வச்சிருக்கிறவனை பார்த்தா வழுக்கத்தலை மாதிரி இருக்கு. சரிங்களா? இந்த பாட்டிலை வாங்குவான். அவன் கொண்டு போறவன் முடி தலையில ஒன்றும் இல்லை, இவன் கொண்டு போய் சொல்லி இந்த பாட்டில் வச்சுக்கிட்டு அருமையான மூலிகையில இல்லை அமேசான் காட்டுல இருந்து எடுத்த மாதிரி சொல்லி இதை போட்டீங்கன்னா உங்க தலையில முடி வளரணும். முதல்ல அவன் யார் தலை பார்ப்பான்? கொண்டு வந்தவன் தலையத்தான் பார்ப்பான். ஏன்? முதல்ல உனக்கே ஓட்டு அதை பண்ணிக்காம அப்ப இது ஒரு பிராடு வேலை அப்படிங்கிற மாதிரி தான். அது உண்மையானதாகவே அவன் கொண்டு வந்திருந்தாலும் வாங்குவானா? வாங்க மாட்டான். அப்போ நம்ம சொல்ற சுவிசேஷத்தின் அடிப்படையில நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளை பார்க்கறவன் ஒன்றும் இருக்காது. அதனாலதான் 2 இணைஞ்சது என்று சொல்லி பார்க்க. வாழ்க்கை அப்புறம்தான் வாயில சொல்றது. வாழ்க்கை இல்லைன்னா நின்று கூட நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. கனி உள்ள வாழ்க்கை இருக்காது. நம்ம முன்மாதிரியா இருந்து நம்ம வாழ வேண்டியது அவசியம். இல்லைங்களா? அப்போ அவரை வெறுமனே வாயினால அறிக்கையிடுகிறவர்களை அவர் விரும்புகிறது இல்லைன்னு சொல்லி பார்க்கறோம். வெறுமனே வாயில நம்ம சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், அப்படி சொல்றதுனால இல்லை. மெய்யாகவே மக்கள் ரட்சிக்கப்படுறதுல தான் அவர் விருப்பம் கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கறோம். அப்படி மெய்யாலுமே மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம வார்த்தை கொண்டுதான் ஆண்டவர் பயன்படுத்துறேன்னு சொல்றாரு. வார்த்தையின் மூலமாக, ஆவியின் மூலமாக தான் பயன்படுத்துறதா சொல்றாரு. அவருடைய இறையாண்மை நோக்கத்தின்படி அவரெல்லாம் பயன்படுத்துவார்.
இல்லைங்களா? இருந்தாலும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி உள்ள வாழ்க்கை வாழலைன்னா, 2வது கனியாகிய ஆத்மாவை வெல்லுகிற காரியத்துல நாம் மோசமான நிலையத்தான் சந்திப்போம். அது பார்க்க முடியாது. யார் மக்கள் கேட்கறது? நீயும் அதே மாதிரி தான் இருக்கிறீங்க, நானும் அதே மாதிரி தான் இருக்கிறேன். உங்களையே நீங்க சொல்ற சுவிசேஷம் உங்களையே அந்த மாற்றத்தை உண்டாகாத போது என் வாழ்க்கையில எப்படி மாற்றத்தை உண்டாக்கும்னு நான் நம்புறதுன்னு கேட்கிற கேள்வி அது. சரிங்களா? அதே 2வது நம்ம பார்க்கிறோம். கனி கொடுக்கும்படி ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, முதலாவது நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், வேதத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்போ 2வது கனியா நம்ம பார்க்கிற கிறிஸ்துவுக்காக ஆத்மாவை வெல்லுகிற கனியை நாம் செய்ய முடியும். சரிங்களா? அப்ப அதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். சரி, 3வதா நம்ம பார்க்கறது என்னன்னா, பயனை விளைவிக்கக்கூடிய ரகசியம். பயனை விளைவிக்கக்கூடிய ரகசியம். நம்ம ஒரு காரியத்தை செய்கிற பொழுது ஒரு பயன் கிடைக்குது. ஒரு மரத்தை வச்சா அதனுடைய பயன் எப்ப கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பழம் நமக்கு கிடைக்கும் போது அது இந்த மரத்தை வச்சதனுடைய பலனை நாம் அடைகிறோம், இல்லைங்களா? அப்போ பயனை விளைவிக்கக்கூடிய ஊழியத்திற்குரிய ரகசியம் எங்க இருக்குதுன்னா, ஜெபத்துல அடங்கி இருக்குது. ஆண்டவருடைய உதவியை நாடி நாம் ஜெபிக்காம, கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஊக்கத்தோடு ஜெபித்து கேட்காம நாம ஒன்றும் செய்ய முடியாது, இல்லைங்களா? ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியம். நம்முடைய வல்லமையில நம்ம தங்கி இருக்க முடியாது, நம்ம கிட்ட வல்லமையும் கிடையாது, சரிங்களா? அப்போ ஜெபம்ன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சீசர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க கேட்டுக்கொள்வது உங்களுக்கு பிதா தருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சொல்லிதான் அனுப்புறாரு. ஆகவே நாம கனிவுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு, சரியாக ஊழியம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஜெபம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஜெபத்துல அதிகமாக ஈடுபட வேண்டும். எல்லா காரியத்திலையும் நம்ம ஜெபத்துல தங்கி இருக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு உயிர் இல்லாதவன் மாதிரி நிலைதான் அது. ஜெபம் வாழ்க்கையில் இல்லைன்னா சரியான வேத வாசிப்பு இருந்துராது, இல்லைங்களா? சரியான வேத வாசிப்பு இல்லைன்னா ஜெபமும் இருக்காதுன்னு சொல்லிட்டோம். ஜெபத்துல தங்கி இருந்து பாருங்க, அதான் சொன்னேன், ஆராதனை கூட ஜெபத்துல தங்கி இருந்து வந்து ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கடவுளை ஆராய்ச்சி போகிற போதுதான் இந்த மனிதன் ஒரு ஆசீர்வாதத்தை அடையும். இல்லைன்னா ஏதோ கேட்ட மாதிரி இருந்தாலும் அது எதையுமே அவனுடைய வாழ்க்கையில பயன்படாது அப்படிங்கிறது நினைச்சுக்கோங்களா? இந்த நாளில் நம்ம பார்க்குறோம், 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில எடுத்திருக்கிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்ங்கிறத நம்ம நினைச்சுக்கணும், நாம் அல்ல. அதுல தங்கி இருந்து நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்ய கற்றுக்கணும். எப்பவுமே அது நம்மள இருக்கும். அடுத்து நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம மெய்யான ரட்சிப்பு அடைந்திருக்கிறோங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது கனிதான், இல்லையா? அப்ப அந்த கனி நம்மள இல்லைனாலே அங்க பிரச்சனை. அது சரியான மரம் இல்லை, இல்லைங்களா? பொம்மை மரத்துல கனியை எதிர்பார்க்க முடியாது. உயிருள்ள மரமா இருந்தா அது வளர்ந்து கனி விடும். அப்ப பாருங்க, அப்ப கனி ஊக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த கனி நம்ம பார்த்தோம், ஒண்ணு நம்முடைய வாழ்க்கை, இல்லைங்களா? பரிசுத்தாவின் கனி நிறைஞ்சிருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை. இப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற கனிகள்ல வேதத்தின் அடிப்படையில நம்ம வாழ்க்கையில இருக்கணும், ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்பட்டு. இப்படி இருக்கிற பொழுது இன்னொரு கனி ஆத்மா வெல்லப்படுகிறது. நான் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுறது, சரிங்களா? அப்ப அதை ஆண்டவர் நம்மளை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்தி அங்க செய்வார். அப்ப நம்ம ஆத்மா வெல்லப்படும், அவங்க ஆத்மாவை நாம் வெல்லுகிறோம், அறுவடை செய்யறோம். அப்போ ஒண்ணு நம்ம சரியா இருக்கணும், 2வது ஆத்மாக்களை அறுவடை செய்ய வேண்டியதும் பணியும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 3வது அப்படி பயனை அது விளைவிக்க வேண்டும் என்று சொன்னா ஜெபம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் இல்லாமல் நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்து ஒரு காரியத்தில் நாம் முன்னேறாம ஒண்ணுமே நடக்க போறது இல்லை, இல்லைங்களா? இதெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது. எல்லாமே ஆண்டவர்ல தங்கி இருந்து நம்ம செய்கிற காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இதை நம்ம நினைவில் கொண்டு ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கத்துல நாம் நிலைத்திருந்து கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஊழியங்களை சரியாக செஞ்சு அதற்கான உதவியை நம்ம ஜெபத்தின் மூலமாக பெற்று ஒரு காரியத்தையும் நம்ம செய்வோம். கடவுள் நம்மை நடத்துவோம்.